இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 6.3ல இருக்கக்கூடிய தேர்ட் சம் தான் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர் 60 மீட்டர் ஹை. ஸோ ஒரு டவர் இருக்குது. அந்த டவரோட டோட்டலாக ஹைட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க அப்படின்னா 60 மீட்டர் சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் எ வெர்டிக்கல் லேம்ப் போஸ்ட். இப்போ இது வந்து கிரவுண்ட் லெவல்லேருந்து ஒரு டவர் 60 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. அதே மாதிரி ஒரு லேம்ப் போஸ்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அதனுடைய டாப்பையும் பாட்டமையும் இங்கேருந்து ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு இங்கேருந்து டாப்பை பார்க்குறாங்க. அடுத்து அதே பர்சன் அதே இடத்துல இருந்து பாட்டமை பார்க்கும்போது இது வந்து கீழே நிற்கி பார்க்குறதுனால ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ இதுதான் அவங்களுடைய ஐசைட்டு. இந்த ஐசைட்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஆங்கிள் வந்து மாறுது இல்லையா. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆங்கிள் கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டாப்பை பார்க்குறதுக்கு 38 டிகிரி கொடுத்துருக்காங்க. அதே பாட்டமை பார்க்குறதுக்கு 60 டிகிரி கொடுத்துருக்காங்க. இது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். இதுதான் கேட்டிருக்காங்க. சரியா. அது போக tan 38 டிகிரிக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. √3 வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து தெரிய வேண்டியது. ஃப்ரம் த டாப் ஆஃப் த டவர்னு சொல்லி ஹைட்டு கொடுத்துருக்காங்களே தவிர இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் எதுவுமே கொடுக்கல. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ன்னு நம்மளாவே வச்சுக்கிடுவோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியாது, அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ ரெண்டு ஆங்கிளைக்கும் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் நம்ம வந்து ட்ரையாங்கிளாக ஃபார்ம் பண்ணும்போது எப்படி வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த 38 டிகிரி, இப்போ இந்த ட்ரையாங்கிள் தான். ஓகேவா. இது வந்து 38 டிகிரினா இதுவும் 38 டிகிரி தான். அதே மாதிரி இப்போ இதுலேருந்து இது வர 60 டிகிரி அப்படின்னா இதுவும் 60 டிகிரி தான். ஸோ ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஏ, இது ஒரு பின்னு வச்சுக்கலாம், இது வந்து சின்னு வச்சுக்கலாம். இந்த ஏபிசி ட்ரையாங்கிளில் எடுத்தும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அதே மாதிரி டி, இதை ஈன்னு வச்சுக்கலாம். ஸோ டிஇசி இதையும் நம்ம வச்சு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி சால்வ் பண்ண போகிறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிள் ஏபிசியை பொறுத்தவரை என்ன இருக்குதுன்னு ஒரு சிம்பிளாக கூட வரைஞ்சி காமிச்சிக்கலாம். ஏபிசி இல்லையா. இங்கே வந்து 60 டிகிரி இருக்குது. இது எவ்வளோன்னு தெரியாது, ஆனால் இது தெரியும் 60 மீட்டர். ஓகே, இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆங்கிளுக்கு இந்த சைடு ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண முடியும். ஸோ tan θ = தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் அப்படிங்கும்போது tan 60 டிகிரிஸ் = ஆப்போசிட் சைடு வந்து எவ்வளோ இருக்குது, 60 மீட்டர். அதேமாதிரி அட்ஜசன்ட் சைடு வந்து எக்ஸ் மீட்டர் இருக்குது. ஸோ tan 60க்கு நம்மளுக்கு தான் வேல்யூ தெரியணும், √3. ஓகேவா. நம்ம டேபிள் ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். ஸோ √3 = 60/x. இப்போ இந்த எக்ஸ் இங்கே போயிடும். ஸோ 60/√3. ஓகேவா. ஸோ எக்ஸுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள், இதை விட நம்ம வந்து இதை வந்து இந்த வேல்யூவை போட்டு டிவைட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் இதை எப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ் எவ்வளோன்னு கேட்கலாம். அவங்க கேட்டிருக்கிறது இந்த லேம்ப் போஸ்ட்டோட ஹைட்டு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த ட்ரையாங்கிள் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ இந்த ஹச் ட்ரையாங்கிளை பொறுத்தவரை இதுவும் ஹச்சுனா இதுவும் ஹச்சு தான். அப்போ இது ஹச்சுனா நம்மளுக்கு தேவையான இந்த இது வந்து எவ்வளோ இருக்குன்னா டோட்டலாக இருக்கக்கூடிய 60 - ஹச்சாக இருக்கும். அதுவும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், அது எழுத தெரியணும். ஸோ அந்த மாதிரி எழுதும்போது இன் ட்ரையாங்கிள் டிஇசி, என்னது டிஇசி, இப்போ அதை மட்டும் வரைகிறேன். டிஇசி, இதில் எக்ஸு, இதில் 60 - ஹச்சு, இது வந்து 38 டிகிரி. ஸோ சேம் கான்செப்ட், tan θ = ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அந்த ஆங்கிளுக்கு தான் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் எழுத முடியும். அப்படி பார்க்கும்போது tan 38 டிகிரி = ஆப்போசிட் சைடு எவ்வளவு, 60 - h பை அட்ஜசன்ட் சைடு எக்ஸ் இருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணலாம். tan 38 டிகிரிக்கு வேல்யூ வந்து அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.7813. அதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 0.7813 = என்ன இருக்குது, 60 - h பை எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம், 60/√3. ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 60/√3ங்கிறது இங்கே மேலே போயிடும். ஓகேவா. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ 0.7813
இங்கேருந்து இன்ட்டு 60 ஓகேவா. அதுக்கப்புறம் ஈக்குவல் டு 60 மைனஸ் ஹெச் இன்ட்டு √3ன்னு வருது ஓகேவா. இப்போது இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதுன்னு பார்க்கலாமா. 7813 இன்ட்டு 6. ஓகே, இன்னும் ஒரு 0 சேர்க்கணும். அதுக்கடுத்து 4 டிஜிட் 1 2 3 4 டிஜிட் தள்ளி வைக்கும்போது 46.878ன்னு வரும். ஈக்குவல் டு தான் 60 மைனஸ் ஹெச் இன்ட்டு √3. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த 46.878 இங்கே இருக்க √3 வந்து இங்கே கீழே வருது. ஈக்குவல் டு 60 மைனஸ் ஹெச்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த √3 எலிமினேட் பண்ணுறதுக்காக நம்ம கான்ஜுகேட் மெத்தடில் √3ஆல் மல்டிப்ளை பண்ணி √3ஆல் நம்ம டிவைட் பண்ணணும் ஓகேவா. இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரூட் வந்து கேன்சல் ஆகும், அதுக்காக தான். ஸோ 46.878 இன்ட்டு √3 பை 3ன்னு ஆயிரும். 60 மைனஸ் ஹெச். இப்போ டிவைட் பண்ணணும். 1 3 is 3, 1 3 is 3, 5 3s are 15, 6 3s are 18, 2 3s are 6, 6 3s are 18 ஓகேவா. இப்போ இந்த 15.626 இன்ட்டு √3க்கு பதிலாக 1.732 அப்படிங்கிறத நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது இது ரெண்டையும் இப்போ மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இதை நார்மலாக மல்டிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம டிஜிட்டு வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய நம்பர் தான், பட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். 1732 இல்லையா. ஸோ இவ்வளோ பெரிய நம்பரை மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கே ஒரு 3 டிஜிட் இங்கே ஒரு 6 டிஜிட்ஸ் தள்ளி நம்ம பாயிண்ட் வச்சு தான் ஆகணும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். 6 2s are 12, 2 2s are 5, 6 2s are 12, 11 3. 62651 கரெக்டாக. இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். 2 13 1 12 பேலன்ஸ் 1 10 18 24. ஸோ 2 5 5 10 11 12 13 16 பேலன்ஸ் 1 10 16 20 0 1 1 2. ஓகே, இப்போ இதில் 6 டிஜிட்ஸ் 1 2 3 4 5 6 டிஜிட்ஸ் மீன்ஸ் 27.1 மீட்டர் ஈக்குவல் டு 60 மைனஸ் ஹெச். இப்போ நம்மளுக்கு தேவை ஹெச். ஸோ ஹெச் இந்த சைடு வரும். இங்கே 60 மைனஸ் 27.1 போகும். ஸோ ஹெச் இஸ் ஈக்குவல் டு 27 நம்ம பண்ணிட்டோன்னா ஸோ 33 மீட்டர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஆன்சர். ஸோ ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு. ஹைட் ஆஃப் lamp post is equal to 33 meter. You can find. Okay, so this is the answer. Okay, thank you.